தவறுதலா வெளிநாட்டுல வளர்ந்த ஒரு இந்திய வாலிபன் ரகசிய உளவாளியா மாறி இந்தியாவுக்கு திரும்ப வரும்போது என்னென்ன கலாட்டால நடக்கும் அப்படிங்கறதாங்க ஹாப்பி படேல் படத்தோட கதை. அமீர் கான் தயாரிப்புல வீர்தாஸ் நடிச்சு டைரக்ட் பண்ணிருக்காரு. ஒரு சீரியஸான ஸ்பை த்ரில்லர் படமா இல்லாம வயிறு கொழுங்க சிரிக்க வைக்கிற ஒரு நயாண்டி படம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் வாங்க. அமீர் கான் ஜிம்மிங்கிற பெயர்ல ஒரு டானா நடிச்சிருக்காரு. ஒரு துப்பாக்கி சண்டையில அவர் இறந்து போறாரு. அவரோட சேர்த்து அங்க வேலை செஞ்ச பெண்ணும் உயிரிழக்கிறாங்க. ஆகிற நேரத்துல அந்த பெண் தன்னோட குழந்தைய காப்பாத்துங்க அப்படின்னு அந்த வெளிநாட்டவர்கள்ட்ட கேக்குறாங்க. அந்த குழந்தை இங்கிலாந்துக்கு அழைச்சிட்டு போய் வளர்க்குறாங்க அந்த வெளிநாட்டவர். அந்த குழந்தை தான் ஹீரோவான வீர்தாஸ், அதாவது நம்ம ஹாப்பி படேல். ஹீரோவை ஒரு கட்டத்துல MI7 உளப்பிரிவு தத்தெடுத்து அவருக்கு ஸ்பை பயிற்சியும் கொடுத்து இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. கோவால ஒரு பெண் விஞ்ஞானியை ஒரு லேடி டான் கிட்ட இருந்து மீட்கணும் அப்படிங்கறதாங்க அவருக்கு கொடுக்கப்பட்ட மிஷன். முதல் பாதியில வீர்தாஸோட நடிப்பு செம காமெடினே சொல்லலாம். குறிப்பா அவருக்கு ஹிந்தி தெரியாம அவர் பேசும் தவறான ஹிந்தி, எழுத்த வச்சு அவர் செய்யும் துப்பறிவு வேலை எல்லாமே அவ்வளவு சிரிப்பலையா இருக்கும். அமீர் கான் இந்த படத்தோட தயாரிப்பாளரா மட்டும் இல்லாம ஒரு கேமியோ ரோல்ல வந்து அவர் பங்குக்கு நல்லாவும் நடிச்சிட்டு போயிருக்காரு. கோவாக்கு வரும் ஹீரோ அங்க நடன கலைஞரான ரூபாவை பாக்குறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து எப்படி வில்லன் கிட்ட இருந்து விஞ்ஞானியை மீட்டாங்க அப்படிங்கறதே படத்தோட மீதி கதை. முதல் பாதியில இருந்த அந்த விறுவிறுப்பு ரெண்டாம் பாதியில ரொம்பவே மிஸ்ஸா இருக்கு. ஒரே மாதிரியான காமெடி காட்சிகள் திரும்ப திரும்ப வர்ற மாதிரிதான் இருக்கு. அதனால திரைக்கதையில இன்னும் கொஞ்சம் புதுமையா சேர்த்திருக்கலாம். கிளைமேக்ஸ்ல பிரபல சமய கலைஞரான சஞ்சீவ் கபூரை கொண்டு வந்திருக்குது செம சர்ப்ரைஸ்னே சொல்லலாம். இது ஒரு சூப் வகையான படம்ங்கறனால பழைய சூப் படங்களை கிண்டல் செய்யற மாதிரி காட்சிகளும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தோட பின்னணி இசை, மேக்கிங் ஸ்டைல் எல்லாமே ஹாலிவுட் தரத்துல நல்லாவே கொடுத்திருக்காங்க. இயக்குனராகவும் நடிகராகவும் தன்னோட பங்கை சிறப்பாக கொடுத்திருக்காரு வீர்தாஸ். அவரோட முகபாவனை பல இடங்கள்ல சிரிக்க வைக்கிற மாதிரிதான் இருக்கு. ஆரம்ப கட்ட காட்சிகள் ஸ்பை பாரடி ரசிக்கும்படியா இருக்கு. ஒரு காட்சியில வந்தாலுமே தரமா நடிச்சுட்டு போயிருக்காரு அமீர் கான். இரண்டாம் பாதி திரைக்கதையை இன்னும் கொஞ்சம் நல்லாவே எழுதியிருக்கலாம். டெல்லி பெல்லி போன்ற கல் கிளாசிக் காமெடி எதிர்பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ஏமாற்றமா தாங்க இருக்கும். ஹாப்பி படேல் ஒரு ஜாலியான டைம் பாஸ் படங்க. சீரியஸான லாஜிக்லாம் பார்க்காம சிவா நடிச்ச தமிழ் படம் போன்ற நையாண்டி படங்களை விரும்புறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். உங்களுக்கு சினிமாக்களை நையாண்டி செய்யும் சூ படங்கள் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. எம்ங்கிற எழுத வச்சு ஹீரோ செய்யும் ரகசிய புனலாய்வுல ஆரம்பிச்சு கிளைமேக்ஸ்ல சஞ்சீவ் கபூர் வர சீன் வர எல்லாமே சம காமெடியா இருக்கும். பழைய ஸ்பை படங்களை கிண்டல் செஞ்சிருக்கிற விதமும் சூப்பரா இருக்கும். திரைக்கதையில இன்னும் கொஞ்சம் வேகம் இருந்துச்சு அப்படின்னா படம் இன்னும் வேற லெவல்ல ஹிட் ஆயிருக்கும். ஆக மொத்தத்துல ஹாப்பி படேல் ஒரு கலகலப்பான ஸ்மூத் மூவி. படத்தோட இரண்டாம் பாதியில கொஞ்சம் இழுவையா இருந்தாலுமே வீர்தாஸோட காமெடிக்காகவும் அமீர் கானோட தோற்றத்துக்காகவும் ஒரு முறை ஜாலியா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.